அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண வச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் அலைஸ் ப்ளூ, ஜிபுல், அப்ஸ்டாக்ஸ், எஸ்ப்ரெஸோ நிறுவனங்களில் டிமெட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதற்குண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. அதனை பயன்படுத்தி நீங்கள் கணக்கு துவங்கி நீங்கள் வியாபாரம் செய்வதன் காரணமாக எங்களுக்கு அதனுள்ள ஒரு பங்கீடு கிடைக்கும். அதற்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறது முதல்ல ஒரு ஹெட்ஜிங் வர்த்தகம். அதாவது நம்மளுக்கு எப்படியாவது ஒரு வியாபாரம் ஸ்பாட்லேயோ ஃபியூச்சர்லேயோ பண்ணியிருப்போம். அதில் ஒரு பாதுகாப்பிற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்மளுக்கு ஆப்ஷன் அப்படிங்கிறது. அப்போ அது ஹெட்ஜுக்கு அவசரம். அப்போ அதனை கண்டிப்பாக பை செய்வதனால் அவர்களுக்கு அவர்களுடைய பணம் நம்மளுக்கு திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போது செல் பண்ணும்போது தான் அங்கேருந்து நம்மளுக்கு பாதுகாப்பான அமௌண்ட் வரும். அதனால் இது செல்லருக்கு உண்டான பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சந்தையை பார்க்கணும். இது செல்லருக்கு உண்டான மார்க்கெட் அண்ட் பையருக்கு உண்டான மார்க்கெட் நம்ம பிரிக்கல. ஆனால் நம்முடைய பார்வை செல்லருக்கு அடிப்படையில் தான் பார்க்க வேண்டும். அப்போ செல்லர் எங்கெல்லாம் பேனிக் ஆகிறாங்களோ, பயப்படுகிறார்களோ, அலறுகிறார்களோ அங்கே தான் பையர்ஸுக்கு வேலை. பொதுவாக நீங்கள் பையராக செயல்படுகிறீங்கன்னா இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் டெய்லியும் 500 சம்பாதிக்கணும், 1000 சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு உள்ளே வரதுனால மட்டும்தான் இந்த பிரச்சனையே ஏற்படுகிறது. எனக்கு வாய்ப்பு இருக்கும்போது எப்படி இந்த 500 எடுப்பது 1000 எடுப்பதுன்னு பார்த்தாலும் கூட நம்ம தப்பிச்சுக்கலாம். ஆனால் தினமும் கட்டாயமாக நான் இதனை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு வியாபாரம் செய்யும்போது அது தவறுதலாக தான் முடியும். ஏன்னா ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க ஆப்ஷன் செல்லர் அலறுகிற இடம், பயப்படுகிற இடம், அவர்கள் பயந்து அவங்க கவரிங் செய்யக்கூடிய இடம் தான் நம்மளுக்கு பையிங்காக இருக்க வேண்டும். இதை ரொம்ப ரொம்ப நீங்கள் நல்லா ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்போதெல்லாம் ஒரு 5 நிமிடத்துலேயே ஒரு பெரிய கேண்டில் விழுகும். வரைபடமே பார்க்க மாட்டேங்க சொல்கிறீங்க, அந்த கேண்டிலை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு புரிதலுக்காகத்தான் இது நாம் சொல்கிறோம். அப்போது ஒரு 5 நிமிடத்தில் ஒரு கேண்டில் விழுகும். இந்த மாதிரி பெரிய கேண்டில் விழுகும். இந்த கேண்டிலில் தான் வியாபாரம் செய்ய முற்படணும். அது எப்படி அமையும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆப்ஷன் அட்டவணை அப்படிங்கிறதா இருக்குது. நிறைய பேர் ஆப்ஷன் அட்டவணை எங்கே பார்ப்பது அப்படின்னு கேட்டே இருக்கீங்க. அது முன்பே நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இருந்தாலும் இன்னொருக்கா அந்த வீடியோ நம்ம போடுறதுக்குண்டான வாய்ப்புகளை பார்க்கலாம். அடுத்தது ஹெட்ஜ். நம்மளுக்கு என்எஸ்சிலேயே நம்மளுக்கு என்னென்ன முறைகளை வியாபாரம் செய்யலாம் அப்படிங்கிற பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப மிக முக்கியமானது ஸ்ட்ராடலும் ஸ்ட்ராங்கலும். அது கண்டிப்பாக இல்லாமல் சந்தை இருக்காது. அப்போது இப்போ அட்டவணையில் நம்மளுக்கு சந்தை முடிவுற்றல ஸ்ட்ராடல் இருக்குது. அது என்னங்கிறத பார்ப்போம். அதன் அடிப்படையில் தான் இந்த கணக்கீடு செய்ய கண்டிப்பாக தெரிந்திருக்கணும். இது தெரியலனா வியாபாரம் செய்வதே மிக மிக கடினமாக மாறிவிடும். நம்ம ஆப்ஷன் அட்டவணை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளுக்கு ஒரு மலையேற்ற பகுதியில் ஏறுறோன்னா அதுக்குன்னு ஒரு வாகனம் தேவைப்படும். ஒரு ஹைவேல போகிறோம்னா ஒரு வாகனம் தேவைப்படும். சமநிலையில் போகும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வாகனம் தேவைப்படும். அப்போ அது எதற்காகனா அந்தந்த இடத்திற்கு பயன்பாட்டிற்காக. அப்போது ரேஞ்ச் நம்மளுக்கு வீக்லி ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, டெய்லி ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்போ டெய்லி ரேஞ்சும் வீக்லி ரேஞ்சும், அதாவது தினமும் இந்த பயணம் நடந்தே ஆகும் அப்படிங்கிற குறைந்தபட்ச பயணத்தை நம்ம சராசரி பயணமாக மாற்ற வேண்டும். அப்படி பார்க்கும்போது பேங்க் நிஃப்டிக்கு ஒரு வாரம் வீக்லி அப்படிங்கும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1000 புள்ளிகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தென்படுகிறது. 1000 புள்ளிங்கிறது மினிமம் குறைந்தபட்சம். அப்போது ஓப்பன் டு ஹை லோ அப்படின்னு எடுத்துக்குவோம். ஹை லோ அப்படிங்கிறது. அப்போ ஓப்பன் டு ஹை லோ அப்படிங்கிறது ஹையோட டிஸ்டன்ஸ் கம்மியாகவும் லோவோட டிஸ்டன்ஸ் கம்மியாகும் போது அதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷனோடைய லென்த் பெருசாக இருக்க வாய்ப்பு. ஏன்னா மார்க்கெட் எங்கே ஆரம்பமாகிறதோ அங்கிருந்து ஹையுக்கும் லோவுக்கும் இடைப்பட்டதாக ரேஞ்ச் இருக்க போகுது. அப்போ ஓப்பன் டு ஹையோட ரேஞ்ச் கம்மியாக இருந்ததுன்னா ஆப்போசிட் லெக்கோட இது பெருசாக இருக்கக்கூடியதாக வாய்ப்பு இருக்கும். அப்போ ஓப்பன் டு லோ. இதுதான் பேசிக் நாலேஜ். இது ஆய்வு செய்ய வேண்டும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் டு ஹையோட ரேஞ்ச் 71 புள்ளினா மீதி நம்மளுக்கு 929 புள்ளி எங்கே இருக்கணும், ஆப்போசிட் சைடு தான் இருக்கணும். அதுதான் நிகழ்ந்தது அப்படிங்கிறத இங்கே முதல்ல நீங்கள் புரிச்சுக்கணும். அப்போ 1000 புள்ளி நம்ம மினிமம் ரேஞ்சை தான் நம்ம எடுத்துருக்கிறோம். அப்போ நம்ம ஃபுல்லாக நம்ம எடுக்க கிடையாது. அப்போ அதனை பற்றி புரிதலுக்குள்ளே ஃபஸ்ட்டு போய்க்கோங்க. அப்போது ஒரு வாரத்தோட ரேஞ்ச் நம்மளுக்கு தெரிய வேண்டும். இப்போது நம்மளுக்கு ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் பார்க்குறோம். ஸ்பாட்டோட ஃபியூச்சர் வந்து ஒரு 200 ப்ளஸ் நம்மளுக்கு வந்துட்டு ப்ரீமியத்தில் இருக்குது. இந்த ப்ரீமியம் இருக்கிறது மறைமுகமாக டிமாண்ட் இருக்குன்னு தான் அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு ஆர்வம் இல்லை, வேல்யூம் மார்க்கெட்டில் வேல்யூம் குறையுது. அப்போ வேல்யூம் குறைவான டிமாண்ட் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இது சும்மா ஒரு சின்னதாக சொல்கிறோம். ஒரு நிறுவனம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா அவங்களுடைய ரெவின்யூ மைனஸ் எக்ஸ்பென்ஸ், இதுதான் வந்துட்டு ப்ராஃபிட்னு எடுத்துக்குவோம். இதில் பல காரணிகள் இருக்குது, நம்ம சும்மா பேசிக்காக எடுத்துருக்கோம். அப்போது அவங்களுடைய ரெவின்யூ அதிகமாகி எக்ஸ்பென்ஸும் அதிகமானதுக்கப்புறம் ப்ராஃபிட் வருதுன்னா அது பெரிய நல்ல ஒரு ப்ராஃபிட்னு அர்த்தம். ஆனால் இவங்க ப்ராஃபிட்டை காமிக்கணுங்கிறக்கோசரம் ரெவின்யூ சேமாக இருந்து எக்ஸ்பென்ஸை குறைச்சி ஒரு ப்ராஃபிட்டை காமிப்பாங்க. இது வந்து வளர்ச்சிக்கு உண்டான பாதை கிடையாது. அப்போ அதுபோல் இங்கே வந்து வேல்யூம் இல்லாமல் டிமாண்ட் க்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய இம்பேக்டட் இல்லை அப்படிங்கிறதே இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது 40,000 புட் 40,000 கால். இது வந்து நம்மளுக்கு டோட்டல் ப்ரீமியம் 600 ரூபா இருக்கனால நம்மளுக்கு 39,400 இருந்து 40,600க்குள் சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல தென்படுகிறது. சந்தையோட குறுகிய எல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டா 39,711 டு 40,335. இது என்ன குறுகிய எல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது புட் ரைட்டர்ஸ் பயப்படக்கூடிய இடம். புட் ரைட்டர்ஸ் பயந்தால் மட்டுமே சந்தை இதற்கு கீழ் வரும். அதே மாதிரி கால் ரைட்டர்ஸ் பயப்படக்கூடிய இடம் 40,335. அப்போது கால் ரைட்டர்ஸ் பயந்தால்தான் சந்தை அதற்கு மேலே செல்லும். அப்போ இந்த இருவருமே பயப்படலை அப்படின்னா சந்தை இதற்கு உட்பட்டு இருக்கிறதுனால தான் நம்ம இதை வாலடைல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது இவங்க 2 பேர் பயந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கே போகும். அதுக்கப்புறம் கால் புட் 2 பேருமே இணைந்து வந்து வியாபாரம் பண்ணியிருப்பாங்க. கால் புட் 2மே இணைந்து செல் பண்ணியிருக்கலாம், பை பண்ணியிருக்கலாம். அவங்க 2 பேருமே பயப்படக்கூடிய இடம் நம்மளுக்கு 40,624, 39,376. இதற்கு கீழே போச்சுனாலும் அவங்களுக்கு லாஸ். அவங்க 2 பேருமே சேர்ந்து வியாபாரம் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம். அதற்கு மேல் சென்றால் அவர்கள் அப்போ இந்த இடத்துக்கு மேலே போகும்போது தான் நம்மளுக்கு ஒரு முக பயணம், ஒன் சைடு மார்க்கெட் கிரியேட் ஆகக்கூடிய வாய்ப்பு அமையும். அந்த ஒன் சைடு மார்க்கெட்டுக்கு இப்போ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறது இருந்ததுன்னா அப்போ இதனுடைய எக்ஸ்பேண்ட் சுருக்கம் எங்கே ஏற்படுகிறதோ அங்கிருந்து எப்படி நடைபெறுகிறது அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நம்ம நன்கு புரிந்து கொண்டாலே வியாபாரம் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம். அடுத்தது மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் 40,097, 40,287, 40,610. சப்போர்ட் லெவல் 39,850, 39,671, 39,355 இருக்கும். அதனால் ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி, ஆப்ஷன் செல்லராக இருந்தாலும் சரி, முதல் ஆப்ஷன்னா என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதனுடைய பேசிக்ஸ், நீங்கள் நினச்சிட்ருக்கிற பேசிக்ஸ் எல்லாம் அது பேசிக்ஸே கிடையாது. இதனுடைய தன்மைகள் அனைத்துமே, ஆப்ஷனுடைய தன்மை அனைத்துமே நீங்கள் இன்ட்ராடேல யோசிக்கிறீங்க. அதனால தான் டெம்பரவரி ப்ராஃபிட்னு என்ன, ஃபிக்ஸ்டு ப்ராஃபிட்னு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோ கொடுத்துருக்குறோம். அந்த பிளேலிஸ்ட்டில் பார்க்கணும். அப்போ டெம்பரவரி ப்ராஃபிட்டுங்கிறது மார்க்கெட்டோட மொமெண்டமுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் ஃபிக்ஸட் ப்ராஃபிட்டுங்கிறது எக்ஸ்பைரியை பேஸ் பண்ணி தான். அப்போ நம்மளுடைய பார்வை எதை பார்த்துருக்கோன்னா எக்ஸ்பைரியை நோக்கி இருக்கக்கூடிய லெவல்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதனை பார்த்து இதற்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன் கிரீக்ஸ், நிறைய பேர் கிரீக்ஸ் கால்குலேட்டர் நிறைய வாங்குவீங்க. அதை விட நம்மளுக்கு வந்துட்டு எளிமையாக ஆப்ஷன் செயினில் பார்த்ததுமே நம்ம கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம ஆய்வு செய்யணும். ஆப்ஷன் செயின்லேயே பல ரகசியங்கள் ஒளிந்திருக்கிறது. அதனை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம அதற்குண்டான கட்டண பயிற்சி, ஆப்ஷன் வியாபாரம் செய்பவர்களுக்கான கட்டண பயிற்சி, அடிப்படை பயிற்சி நம்ம இருக்கிறது. அதற்கு உண்டான வகுப்பு பற்றி அறிந்து கொள்ள 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இதில் 0 ஆர் ஹீரோ
எதில் ஜீரோ, அதாவது ஆப்ஷன் பையருக்கு 0 to ஹீரோக்குண்டான ஸ்ட்ரைக்ஸை நம்ம எளிமையாக எப்படி கண்டறிவது அப்படிங்கிறக்குண்டான அட்வான்ஸ்டு கோர்ஸ். அந்த அட்வான்ஸ்டு கோர்ஸ்லேயே என்ன இருக்குன்னா நம்மளுடைய அடிப்படை வகுப்பு ப்ளஸ் அட்வான்ஸ்டு ரெண்டுமே இணைந்தது தான் அந்த 0 to ஹீரோ அட்வான்ஸ்டு. இல்லை நீங்கள் பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தனியாக வகுப்பு. இந்த ரெண்டுக்குமே தனித்தனி வகுப்பு. இந்த அட்வான்ஸ்டு வகுப்புங்கிறது நம்ம ஏப்ரல் 28 துவங்குகிறது. விருப்பமுள்ளவர்கள் அதே 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு நான் விவரத்தை உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.